Hi friends, welcome to Mala's Kitchen. இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை மசால் வடை பண்ண போறோம். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்கா நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ், ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு டிஷ். சோ இதோட தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்க்கலாம். 4 காஞ்ச மிளகா, 8 பல் பூண்டு, 2 இன்ச் இஞ்சி, கடலை பருப்பு 1 கப் ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி எல்லாம் வடிகட்டி வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். முருங்கைக்கீரை 1 கப், அதுவும் நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஒரு மிக்ஸி ஜார்ல சோம்பு, ஜீரகம், பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகாய், இது எல்லாமே நல்லா தருன்னு அரைச்சுக்கோங்க. நைஸா அரைக்க வேண்டாம், தருன்னு அரைச்சா போதும். இப்போ அதை அரைச்சதுக்கு அப்புறம் இல்ல கடலைப்பருப்பு இதையும் இதுல சேர்த்தி லைட்டா ஒரு திருப்புனா போதும். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்தியே அரைச்சிடுங்க. ஒரு மிக்சிங் பவுல்ல ஊற வச்ச கடலைப்பருப்பு, வரமிளகா, பூண்டு, சோம்பு, ஜீரகம், உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம். கடலைப்பருப்பு நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சனால சீக்கிரம் அரைப்பட்டுருச்சு. இப்ப அடுத்தது இதுல முருங்கைக்கீரை 1 கப் ஆட் பண்றோம். முருங்கைக்கீரை சில குழந்தைங்க அப்படியே சாப்பிடவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுமே இது சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரை அயன் கண்டென்ட் நிறைய இருக்கு இதுல. முருங்கைக்கீரையில இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களோட போன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது, நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. பெரியவங்களுக்கும் இது நல்லா ஹீமோகுளோபின்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபுல் புரோட்டீன் வித் அயன் இது ஒரு ஸ்நாக். இது கடலைப்பருப்பு உங்களுக்கு நல்ல புரோட்டீன் கண்டென்ட். ஸோ புரோட்டீனும் அயனும் சேர்த்தி கிடைக்கிற ஒரு ஸ்நாக் ஈவினிங் குழந்தைங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுக்கலாம். முருங்கைக்கீரை இதில் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம், இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி வச்சிடுங்க. அப்புறம் நம்ம கடாயில எண்ணெய் ஊத்திட்டு வடை போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கையில வடை இப்படி வச்சு உருட்டி வச்சிருக்கிற வடைய தட்டி தட்டி எண்ணெயில போட்டுடுங்க. பார்த்து ஜாக்கிரதையா எண்ணெயில போடுங்க. நம்மளோட வடை ரெடி ஆயிட்டு இருக்கு. இது ஒரு 2-3 மினிட்ஸ்ல எல்லாம் இப்படி பிரவுன் கலர் ஆயிடும். இந்த ஸ்டேஜ்ல எடுத்துடுங்க. வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. முருங்கைக்கீரை மசாலா வடை அவ்வளவுதான். இதை அப்படியே நீங்க சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட முருங்கைக்கீரை மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. சோ இத சட்னியோட சர்வ் பண்ணிடுங்க.